பல மர்மங்களை தாங்கி நிற்கும் லியூலை லைகோ எரிமலையை பற்றி பார்க்கலாமா வாங்க. இயற்கை உலகம் அதிசயங்களால் நிரம்பியுள்ளதுன்னு தான் சொல்லணும். உயரமான மலைகள், ஆழமான சமுத்திரங்கள், பரந்த பாலைவனங்கள் ஆகியவை இயற்கையின் அற்புதங்களாகும். மலைகளில் சில மலைகள் எரிமலைகளாக உருவாகியவை. அவற்றில் உலகின் மிக உயரமான எரிமலைகள் ஒன்றாக விளங்குவது தான் லியூலை லைகோவாகும். இந்த மலை அதன் உயரம், புவியியல் அமைப்பு, காலநிலை, வரலாறு மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் ஆகியவற்றால் உலக புகழ் பெற்றுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டிஸ் மலைத்தொடர் உலகின் நீளமான மலைத்தொடராகும். லியூலை லைகோ ஒரு அடுக்கு எரிமலையாகும். அடுக்கு எரிமலை என்பது பல தடவைகள் ஏற்பட்ட வெடிப்புகளால் உருவான அடுக்குகளை கொண்ட எரிமலையாகும். இவ்வகை எரிமலைகள் கூம்பு வடிவில் காணப்படும். இது தற்போது செயலில் இல்லாத ஒரு எரிமலையாக கருதப்படுகிறதாம். ஆனால் பண்டைய காலங்களில் இது பல முறை வெடித்ததாக புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்கிறதாம். லியூலை லைகோ உலகின் மிகவும் வறண்ட பகுதிகளில் ஒன்றான அடாகாமா பாலைவனம் அருகில் இருக்கிறது. இங்கே மழை மிகவும் குறைவாக பெய்யும். இங்கே காற்றழுத்தம் குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் அளவு குறையும். கடுமையான குளிர் நிலவும். தாவரங்கள் மிக குறைவாக காணப்படும். இந்த கடுமையான சூழல் காரணமாக இங்கு உயிரினங்கள் வாழ்வது மிகவும் சிரமமாகும். இந்த மலை பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றது காலநிலை ஆய்வுகளுக்கு பெரும் முக்கியத்துவம் கொண்டது. உயரமான மற்றது வறண்ட சூழலில் உயிரினங்கள் எவ்வாறு தகுந்து வாழ்கிறது என்பதை ஆய்வு செய்யத்தான் விஞ்ஞானிகள் இங்கு ஆராய்ச்சி செய்கிறார்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா, எரிமலைகள் எப்படி உருவாகின்றன, பூமியின் உள்பகுதியில் என்ன நடக்கிறது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை அறியவும் தான் இந்த மலை உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் லியூலை லைகோ ஒரு சாதாரண மலை இல்லைங்க. அது இயற்கையின் வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான எரிமலை சிகரம். இயற்கை, வரலாறு மற்றது அறிவியல் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து நிற்கும் ஒரு அற்புத சிகரமாகத்தான் லியூலை லைகோ என்றும் நினைவில் நிற்கும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.